அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவில் தலைப்பு 115 மாற்றுத்திறனாளிகள் எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உண்மையிலேயே அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தான். அவர் போன்றோர் அவர்களிடம் உள்ள குறைகளை ஒருபோதும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. 15/7/2023 சனிக்கிழமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 121வது பிறந்த நாள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் சேலத்தில் நிகழ்வு. நண்பர் வெண்புறா கதிர்வேலு அவர்களின் ஏற்பாடு. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து கூத்தாடி கலைஞர்கள், கரகாட்டக்காரர்கள், பொய்க்கால் குதிரையாட்டக்காரர்கள், நாடக நடிகர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அனைவரும் வயது முதிர்ந்தவர்கள். ஒரு கலைஞர் சிலை அருகே நின்றிருந்தார். எல்லோரது பணிகளையும் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பயனாடைகள் போர்த்தப்பட்டன. கலைஞரின் சிலை அருகே நின்ற கலைஞர் வந்தார். பாராட்டு சான்றிதழை பெற்றார். கைகள் இல்லை, மரக்கைகள். மறத்து போனேன் ஒரு நிமிடம். மகிழ்வுடன் சான்றிதழை பெற்றுக்கொண்டார். பயனாடையை ஏற்றுக்கொண்டார். புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இயல்பாய் இன்முகத்துடன் விடைபெற்றார். உடல் ஊனம் அவரிடம் இல்லை. கடல் போல் மனம் உள்ள அவரிடம் மடுபோல் மனம் உள்ள மனிதர்கள் மண்டியிட வேண்டும். அவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபட்டிருக்கிறார்கள். செயல்திறன் இவைகளில் மேம்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பிறர் பரிதாபப்படுவதை விட அறவே அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் சிலர் அவர்களை கேலி பொருளாக பார்க்கிறார்கள். 100% அவர்களால் இயலாது என்ற போதே அடுத்தவரிடம் அவர்கள் உதவிகளை எதிர்பார்க்கிறார்கள். அவர் போன்றோரை ஆதரிக்க அரசும் பொதுநல அமைப்புகளும் இயங்குவது போற்றத்தக்க செயலாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு என வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடும் நலத்திட்ட உதவிகளும் அவர்கள் நலம் காக்க அரசில் தனித்துறையும் அமைச்சரும் என அக்கறையுடன் அரசு செயல்படுகிறது. சக்தி மசாலா போன்ற ஒரு சில தனியார் அமைப்புகள் கூட அவர்கள் திறன் அறிந்து முழுக்க 100% அவர்களாலேயே நிர்வகிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் குறைபாடுள்ள மனிதர்கள் அல்ல, மாற்றங்களை தேடுபவர்கள். பரிபூர்ணமாக மகத்தான மனிதர்கள் அவர்கள். இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்தினை தெரிவியுங்கள். சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.